இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகிற ஆதரவு உண்மையிலே எங்களெல்லாம் ரொம்ப ஒரு மலைக்க செய்து, போகிற இடங்களில் உடனே நீங்களை வந்து அங்கீகரித்து உடனே பார்த்து அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற அந்த விதம் உண்மையிலே நிச்சயமாக நல்ல ஒரு நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், அதே சமயத்தில் இன்னும் அதிகமாக நிறைய பேசணும், நிறைய விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்வேகம் தருது. உங்களுக்கு நல்லா தெரியும், அறம் செய் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சியில் நமக்கு ஏற்படுகிற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிற அற்புதமான ஒரு தளம். எவ்வளோ செய்திகள், எவ்வளோ அருமையான ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயங்களை வந்து இந்த அறம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் அறம் செய்த நிகழ்ச்சி உலகமெங்கும் இருக்கிற நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக, இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, இதை எல்லோருக்கும் பகிரணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மின்னஞ்சல் வழியாக, தொலைபேசியின் வழியாக, குறுஞ்செய்தியின் வழியாக, இமெயில் வழியாக, இன்னும் நேரில் பார்த்தா இப்படி நிறைய வழிகளில் எங்களுக்கு வந்து ஆதரவு தருவதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுடைய இந்த குழு சார்பாக, கோவை ஜீவஜோதி கலை தொடர்பத்தினுடைய இந்த குழு, முற்றிலுமாக இருக்கிற இந்த குழு சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கும் நாங்கள் வந்து நல்ல ஒரு தலைப்போடு வந்திருக்கிறோம். ரொம்ப அதிமுக்கியமான தலைப்பு. அறம் செய் அப்படின்னாலே ஒரு அதிமுக்கியமான தலைப்பு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த நேரம் அவ்வளோ முக்கியமான நேரம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒரு 1/2 hour பார்க்குறீங்கன்னா, அந்த அரை மணி நேரத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த வகையில், பயனுள்ள வகையில் நாங்கள் வச்சுருக்கணும். இல்லைனா அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இதை வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் காயின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் அழகான ஒரு தலைப்போடு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். குழந்தைகளுடைய பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி பேச போகிறோம். இது அவர்களுடைய உடல் உள்ள வளர்ச்சியில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் இதன் வழியாக, அதுலேருந்து அவங்களை எப்படி மீட்டு எடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நிறையா நம்ம பேச போகிறோம். அதுக்காக நம்ம அன்பு செல்ல குட்டிங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு பெரிய கைத்தொட்டில் வரவேற்றலாம். வெல்கம். ஏன்னா சோகமாக இருக்கிற ஓகே. தங்களுடைய பலம் பலவீனம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் போகிறதுனால அதெல்லாம் ஏற்படுகிற அந்த பிரச்சனை, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதுலேருந்து அவங்களை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேச போகிறோம். இதற்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய இந்த அறம் செய்யினுடைய நடுநாயகம், இந்த சீஃப், இதனுடைய ரொம்ப அதிமுக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணற்ற கேள்விகளுக்கு பதில் தருகிற நம்முடைய அற்புதமான நம்முடைய மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். வெல்கம் டாக்டர். ஸோ வெல்கம் டாக்டர். இந்தாங்க மைக் பிடிங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் நீங்கள். அப்புறம் 250 தாண்டி போயிட்டுருக்குறோம். எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்ப முடியலையா? சார் மைக் கொடுங்க. கண்டிப்பாக நம்ப முடியல. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 250ங்கிறது ஒரு லாங் ஜேர்னி, மெமரபிள் ஜேர்னி. தாண்டி போயிட்டுருக்கோம். அதை தாண்டி போயிட்டுருக்கோம். அதனால் எனக்கே அது 250 தாண்டிடுச்சா அப்படிங்கிறது, எப்படி தாண்டிச்சு, எப்படி நாங்கள் இவ்வளோ டாபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ப முடியல. பட் இதில் நிறைய பேருக்கு இதுலேருந்து ஹெல்ப் ஆகிருக்கு. அவங்க சொல்லும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எனக்கு இப்போ சென்னையில் போகும்போது ஒரு லேடி வந்து சொன்னாங்க, லூத் மேரிங்கிற ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போகுது, நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எங்களோட சில்ட்ரனுக்கும் நாங்கள் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் அது எத்தனை பேருக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இட்ஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாமே பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் டீம், கோவை ஜீவஜோதி டீம், லியோ அண்ட் அவர் வியூவர்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் அது சொல்கிறீங்க. எல்லாருமே ப்ரோக்ராம் நிறைய பேர் வியூ பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஏன்னா எங்கே போனாலும் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. எஸ்பெஷலி இந்த ரீல்ஸ் இல்லை? ஆமாம். அந்த இன்ஸ்டாவோட ரீல்ஸும் ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் தேங்க் டீம் ஃபார் தட் ரீல்ஸ் அஸ் வெல். அதனால் ரொம்ப நல்லா வருது. ஸோ தேங்க்யூ வெரி மச். எனி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு இதனால் இது எனக்கு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்மளோட அறம் செய் வியூவர்
ம் அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி பேசும்போது எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கே எனக்கே சரி ஓகே. எனக்கே எனக்கே அது புரியுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. உங்ககிட்ட பேசுகிறேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இவ்வளோ நல்லா ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கேஸ் பற்றி நாங்கள் ஐ ஹேட் அ செஷன், ஒரு 1 hour செஷன் அவங்களோட பேசி ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து என்ன மாதிரி கைட் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். பயங்கரம். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் லேண்ட் பண்ணிட்டீங்க இப்ப. ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீலங்கா போயிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம இந்தியா தாண்டி அங்கேயும் நம்மளோட ரீச் போகுது, ரீச்சோட நம்மளால ஹெல்ப் கொடுக்க முடிஞ்சது. Sure. That is most அதை விட என்னன்னா ஒரு பர்சனல் டச் இல்லை, அவங்க நம்ம நம்புறாங்கல்ல. எக்ஸாக்ட்லி. Okay, அவங்க அந்த ஒரு நம்பிக்கை, ரெண்டாவது இப்படி பண்ணால் நல்லா ஆயிருமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு இட் வாஸ் லைக் வெரி நைஸ். அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் கரண்ட்டாக. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் உங்களை சீஃப்னு சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் அரம்சை சீஃப் ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அன்பான நேயர்களே, அரம்சை நிகழ்ச்சியில் ஒரு புதிய தலைப்போடு இன்றைக்கி நான் வந்திருக்கோன்னு சொன்னோம். அந்த டாபிக் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணோம் டாக்டர் வரதுக்கு முன்னாடியே. குழந்தைங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொள்ளுதல், சரியாக அதை புரிஞ்சுக்கிறது, அதனால் புரிஞ்சுக்க இல்லாமல் போகிறதுனால ஏற்படுற அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி அவங்களை வெளியே கொண்டு வரது அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சி. அப்படியே தொடர்ந்து வாரங்கள் உங்களுக்கு அப்படியே போக போகுது. வழக்கம் போல் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், தயவு செய்து நிகழ்ச்சியை தொடர்ச்சியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் மாதிரி, ஒரு அழகான ஒரு பிரச்சனையை நாங்கள் மேலே கையில் எடுத்து அதை பற்றி நல்லா விவாதித்து அதுக்கான நல்ல சொல்யூஷனை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ அதை நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது தான் அதனுடைய புரிதல் உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா கவலைப்பட வேணாம். நீங்கள் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் வலைதளத்தில் இந்த நிகழ்ச்சியை அரம்சை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்லையுமே இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் டைம் கிடைக்கும்போது கூட பாருங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இப்போ யார்கிட்ட பேச போகிறோம், அந்த நிகழ்ச்சி யாரை பற்றி பேச போகிறோம், அவங்களே இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்றதை அவங்களே சொல்ல கேட்டு அப்புறம் அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். எஸ், கமான் சொல்லுங்கண்ணா. என் பேர் லுவீனா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஃப்ரான்சிகா ஃபெமினா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட், வெரி குட். என் பேர் மரிய சஞ்சிதா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஜூட் சியோனா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஏஞ்சல் கிறிஸ்டினா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் மரிய ஸ்டெஃபினா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஆனஸ் கேட்டலியா, நான் எம் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். என்னது தெளிவாக சொல்லு பேர். என் பேர் ஆனஸ் கேட்டலியா. ஆலிஸ். ஆனஸ் கேட்டலியா and from 8th standard. கேக்கலியான்ற மாதிரி இருந்தது. ஓகே, குட், சூப்பர் கண்ணா. and from 8th standard. 8th standard, குட். என் பேர் வேலந்தினா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட். என் பேர் அல்பினாஜா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட். என் பேர் மேக்னா கிரேஸ், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஜியானா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னது? நல்லா 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 போல்டாக பேசுங்க. என் பேர் ஜியானா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட். என் பேர் லெவிஷா அண்ட் செசிலி, நான் 7th ஸ்டாண்டர்ட் கதை படிக்கிறேன். பற்றியா? என் பேர் இன்ஃபானியா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெரி குட், சூப்பர். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெல்கம், கிளாப்பிங். இப்போ நம்ம தலைவர்கள் பக்கம் போவோம். தம்பி ராஜா. என் பேர் ஆல்வேன், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அங்கே பற்றியா? என் பேர் மேரியான், நான் 8th படிக்கிறேன். என் பேர் திவ்யன் மேத்யூ, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் லிவின், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஜியோவின், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஃப்ளாவின், நானும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீயும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஓகே. என் பேர் கெவின், நான் 9th படிக்கிறேன். என் பேர் லூர்து ஸ்மித், நான் 6th படிக்கிறேன். அவன் 9th கேட்டு அவனு 9th போயிட்டான் டக்குன்னு. சரி, ஓகே, விட்டுரு 6th. ஓகே, குட். என் பேர் ஆடம், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏய், நீ தான் அந்த ஆடமா? ஈவுங்கடா ஏவாளைங்க. குட். என் பேர் ஆரோக், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஹாரிசன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஆண்ட்ரியஸ் ஜான், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் மேஃப்ரன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் நீல்சன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெரி குட். உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். பெரிய பட்டாளம் தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன், இந்த கேள்வி பதில், இவங்கள்ட்டிருந்து நிறைய ஆக்டிவிட்டி, டாக்டர் வழக்கமாக இப்போ வர என்ன சொல்கிறது டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக சில ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறாங்க. அது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது நிறையா. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம்.
ஆடியன்ஸ் பார்க்குற நேயர்களுமே அதான் யோசிக்கிறாங்க, என்ன இன்னைக்கு இந்த முறை என்ன இருக்கும், இந்த டாப்பிக்கில் என்ன ஆக்டிவிட்டி இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க குழந்தைங்கன்னு சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினோட நம்ம போயிடலாம். உங்களுடைய திறமை, இந்த ஸ்கில், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு சும்மா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்லுங்கள். நான் நல்லா சிங் பண்ணுவேன். நான் நல்லா சிங் பண்ணுவேன். ஓகே, குட். நான் நல்லா பாடுவேன். நீங்கள் அவங்க சிங் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்க. அது இங்கிலீஷ் அங்கிள், இது தமிழ். நீங்கள் தமிழ் பாட்டு பாடுவீங்க, அவங்க இங்கிலீஷ் பாடுவாங்க. அப்புறம் சரி கொடுங்க. சிங்கிங். சிங்கிங், குட். டான்சிங். 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 நீங்கள் நடனம் ஆடுவீங்களா? குக்கிங். வாவ், என்னது? குக்கிங். அப்படியா? என்ன ஸ்பெஷல்? பிரியாணி. நோட் போட்டுருவோமா? நோட் த பாயிண்ட். நோட் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட். ஓகே, குட். குக்கிங், சிங்கிங், ரீடிங் அதை நிறையா இருக்குது லிஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க. எனி ஒன் நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணுற ரீடிங் புக்ஸ். புக்ஸ், அதான் உன்னோட ஸ்கில்னு நினைக்கிறியா? குட். சிங்கிங். சிங்கிங். டான்சிங். டான்சிங். நடனம். சிங்கிங். சிங்கிங். டான்ஸ். டான்ஸ். சிரிக்க வைப்ப எல்லாத்தையும் மோஸ்ட்லி. ஹியூமர். தங்கமே, வெரி குட், வெரி குட், குட், சூப்பர், குட். சிங்கிங். சூப்பர், வெரி குட். சிங்கிங்லாம் ரெடியாக இருங்க. சொல்லு தம்பி, உன்னுடைய ஸ்கில் என்ன நினைக்கிறேன்? எனக்கு இதில் வந்து நான் வந்து இதில் வெல் வேர்ஸ்ட்டுங்க. கீபோர்டிஸ்ட். அப்படியாடா? வாவ், வெரி குட்ரா. நானும் கீபோர்டிஸ்ட். நானும் 9th, நானும் கீபோர்டிஸ்ட்டு. ஸ்பெஷலாக அங்கே படிக்கிறீங்களா எங்கேயாவது? ஆமாம். என்ன கிரேட் படிச்சுட்டு இருக்கிறீங்களா? எத்தனாவது கிரேடு? 3rd grade. 3rd கிரேடா? வெரி குட், சூப்பர். நான் நல்லா பேஸ்கெட் பால் ஆடுவேன். வெரி குட். ஸ்போர்ட்ஸில் ஓகே. ஸ்விம்மிங். ஸ்விம்மிங், குட். நான் நல்லா கீபோர்டு வாசிப்பேன். நீ கீபோர்டா? என்ன கிரேடு? 3rd grade. 3rd கிரேட், வெரி குட். நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன். சூப்பரா. நான் நல்லா கிரிக்கெட் ஆடுவேன். கிரிக்கெட், ஓகே. நான் கீபோர்டிஸ்ட். நீ கீபோர்டிஸ்டா? இன்னும் ஏகப்பட்ட அடுத்தது ப்ரோக்ராம் வைக்கலாம் போல. ஆரம்பத்தில் பேசாமல் ஒரு சாங் சொல்லு. என்ன கிரேடு நீ? 4. 4ஆ? வெரி குட். நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். ஓ, ட்ரம்மர். எலக்ட்ரிக் ட்ரம்மா இல்லை இதா? ஏதோ ஒன்று அடிச்சுட்டு கிடப்பேன். ஓகே. நல்லா செஸ் விளையாடுவேன். அப்படியா? ஓ, சூப்பரா. நல்லா கேரம் விளையாடுவேன். நல்ல கேரம் விளையாடுவேன். நான் வாலிபால் நல்லா விளையாடுவேன். வாலிபால், வெரி குட். ஸ்கூல் டீமில் தான் இருக்கியா? ஸ்கூல் டீமில் இருக்கியா? என்ன இருக்க? லிப்ரோ பொசிஷனார். புரியல. லிப்ரோ பொசிஷனார். கேப்டன். கேப்டனா? எனக்கு அந்த டெக்னிக்லாம் நமக்கு தெரியாது ராஜா. நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. கேப்டனாக இருக்கியா? சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி வெரி வெரி. நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், அதே மாதிரி சிங்கும். பாடிக்கிட்டே வாசிப்பியா? கேரம் நல்லா விளையாடுவேன். கேரம் நல்லா விளையாடுவேன். வெரி குட். அப்பா, செம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். 2 பெக்குலியரான ஒரு ஸ்கில்லாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னது? பிரியாணி. அதெல்லாம் ஒரு ஸ்கில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கில் தெரியுமா? எவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் சிரிக்க வைப்பேன். எனக்கு ஒன்றே ஒன்று. ப்ளீஸ் மைக்கு கூட ஏதோ ஒன்று வருதா? இல்லை, சரி விட்டுருவோம், நம்ம ஃப்ளோவில் பார்த்துக்குவோம். ஓகே, குட், வெரி குட், சூப்பர். இந்த சிங்கிங் வந்து மைக் எடுங்களேன். சிங்கிங் கொடுங்களேன். யாரெல்லாம் சிங்கிங் கையை தூக்குனீங்க? சும்மா ஏதாவது 2 லைனாச்சு நீங்கள். ஜஸ்ட் உலகம் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும். பாரு, உலகமே பார்க்குது. கமான். எஸ். இப்போ நீ தானே சொன்ன ஐ எம் வெல் வெர்ஸ்ட் இன் சிங்கிங் சொன்னல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அடிச்சுடு, பாடு. ஏதாவது விக்ஸு சுடுதண்ணியில் வேணுமா? தேவையில்ல தானே? கமான். மங்கள நீலவே மாமரே அன்னையே வாழ்க வாழ்கவே. வெரி நைஸ். சூப்பர். அடுத்தது யார? நீங்கள் பாட்டு இல்லை? வாருமே ஆவியே உடைந்த என் உள்ளத்தை நிரப்பிடுமே. சூப்பர், வெரி குட், வெரி. அப்படியே இருங்க. இப்போ பாப்பா பாடினால கீபோர்ட்ஸ் கை தூக்கு. கீபோர்ட்ஸ்லாம் கை தூக்கு. 3rd கிரேட் முடிச்சவங்க கை தூக்கு. டக்குன்னு கை தூக்கணும். ஓகே. என்ன கார்டு? ஸ்கேல் தெரிஞ்சதா கார்டு. ஸ்கேல் தெரிஞ்சதா கார்டு. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுமே. பாடின என்ன ஸ்கேல் ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஒருத்தர் லைட்டாக திருப்பி கொடுங்க. வாருமே ஆவியே உடைந்த என் உள்ளத்தை. எஃப் மேஜர். எஃப் மேஜர். எஃப் மேஜரா?
நம்ம கம்ப்யூட்டர் ஜிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, இந்த பாட்டு எஃப் மேஜரா? கரெக்ட் தான், சூப்பர், வெரி குட்ரா. இப்போ அவங்களையும் டெஸ்ட் பண்ணிட்டேன்ல நான். ஓகே, நீ பாடுறியா? பாடு. எஸ். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எம்மை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அருமை அருமை. வேற மேலே யார் சொன்னது பாட்டு பாடுறது, சிங்கிங்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. குட் 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 குட். இந்த பக்கம் யார் சொன்னது பாட்டு பாடுறது, சிங்கிங் சொன்னது? சிங்கிங் அண்ட் ட்ரம்ஸ். ஆமாம், இவர் நீ தானே. குர்ரா மைக் அவன்ட்ட இப்போ பாடுறா. அவன் நீ என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? நீங்களே வெறும் பாட்டு மட்டும் தான். இப்போ பாரு அவன் என்ன பண்ணுவான் பாரு. கமான் கமான் கமான், ஏதோ ஒன்று உங்கள் ஸ்கூல் சாங்ஸ் கூட இதை பாடு. வேற யார் சொன்னீங்க சிங்கிங்கில்? அப்பாடா, நல்ல வேலைடா, சிங்கிங் பற்றி சொல்லவே இல்லை, தப்பிச்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு இல்லை. ஓகே, கீபோர்டு கொண்டு வர முடியாது, எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு தென் ஸ்டார்ட் பண்ணி இவங்களாம் பாரு. தே ஹவ் அழகாக இந்த 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 ஃப்ளோர் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான். சரி, டக்குன்னு சிங் பண்ணிக்கோ. கமான் கமான் கமான். ஸ்டார்ட். ஆராதனை பாட்டு ஏதாவது ஒன்று இல்லை, பாடின பாட்டையே கூட ரிப்பீட் பண்ணேன். வானம் பிறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். சூப்பர்ரா சூப்பர்ரா, வெரி குட்ரா. அவ்வளோ. இங்கே வேற யாரும் பாடுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, குட், வெரி குட் வெரி குட். கமான் கமான். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றும் நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாவும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சூப்பர்மா, சூப்பரா சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாரா இங்க சொன்னது? இதெல்லாம் கேம் சொல்லிட்டீங்கல்ல. மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம பாய்ஸ் மோர் ஆஃப் ஸ்போர்ட் அண்ட் கீபோர்ட். இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ல நான் வந்து இப்போ நீ வாலிபால் யார் சொன்னீங்க? வாலிபாலை கை தூக்கு பார்க்கலாம். ஓகே, இவன் வந்து கேப்டனா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓகே, குட். வேற யார் சொன்னீங்க? வாலிபால், பேஸ்கெட் பால்? யார் சொன்னீங்க? பாஸ்கெட் பால். பேஸ்கெட் பால். யூ பேஸ்கெட் பால். என்ன ஸ்கூல் டீம்ல இருக்கியா நீ? என்ன டீம்? சீனியர் சூப்பர்? நீங்க என்ன டீம்? நான் அண்டர் 14ல இருந்தேன். அண்டர் 14ல இருக்கீங்களா? இப்போ இந்த இதில் நடந்துச்சு இல்லை கவர்மெண்ட்ல, இப்போ நம்ம அண்டர் 14 மேட்ச்லாம் போச்சுல, விளாண்டிங்களா? டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் விளாடுனீங்க. குட், வெரி குட். என்ன ஜெயிச்சிங்களா எப்படி? தோத்துட்டோம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்படிலாம் கிடையாது. தோத்துட்டோம், விட்டுட்டோம், நோ ப்ராப்ளம். பட் காம்படிட் பண்ணீங்க. ஓகே, குட். அப்போ நீ வந்து உனக்கு பேஸ்கெட் பால் தான். குட், வெரி குட். வேற யாரா சொன்னீங்க? வேற சம்திங்? இப்போ கீபோர்ட்லாம் இருக்கீங்களா? கீபோர்டில் என்ன நீங்கள் என்ன சம்டைம்ஸ் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது காம்படிஷன் மாதிரி? இப்போ இவங்கெல்லாம் வந்து காம்படிஷன் போயிருக்காங்களாம், அது மாதிரி ஏதாவது? இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தேன். வெரி குட் வெரி குட், சூப்பரா. கையில் கிளாப்டா, வெரி குட். ஓ, அது மாதிரி வேற என்னது? வேற யாரா இருக்கீங்களா அந்த மாதிரி? நீ கீபோர்டிஸ்ட் தானே? நீ கீபோர்டு தானே படிக்கிற? எதுக்கு போலியா நீ? ஏன் வாய் மேன்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த புகழ்ச்சி பிடிக்காது, பாராட்டு பிடிக்காது. அப்படியா? நமக்கு உள்ள அப்படியே வாசிட்டு அப்படியே ஓடிடணுன்றியா? ஓகே, இங்கே ஏதாவது இருக்கீங்களா அந்த மாதிரி? குட். பேஸ்கெட் பால் விளையாடுவேன். ஸ்கூல்ல இருந்து ஸ்டேட் லெவல் போய் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். குட் குட் குட். வேற ஏதாவது சிங்கிங்கில் போய் ஏதாவது காம்படிஷன்ஸில்? ஜீவஜோதி கம்யூனிகேஷன்ஸ்லேயே டிவைன் ரிதம்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ். வாவ், சூப்பர். கைச்சரிங்க பார்க்கலாம். பாடுறா, இங்கேயே வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்களா நீங்க? குட், வெரி குட் வெரி குட். ஓகே, இங்க கேரம் ஸ்டேட் பிளேயர். ஓ, டேய் என்னடா அமைதியா இருக்கிறான். எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது. டேய் உண்மையாலுமே தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிற ஸ்டேட் லெவலில். வாவ், வெரி குட். ஸ்பெஷல் ஏதாவது ட்ரைனிங் போறியா? அப்பா வந்து கோச். உங்க அப்பா கோச்? அவர் ரியலி? அவர் என்ன பிடி டீச்சரா, ஸ்போர்ட்ஸ் மேனா? அவர் என்ன ஸ்பெஷலைஸ்ட்? என்ன செய்கிறார் அப்பா? அப்பா வந்து கோச்சிங் பண்ணுறார். ஒன்லி கேரம் கோச்சிங் தான். குட். இப்போ அவர்கிட்ட நீ கற்றுட்டு இப்போ நீ ஸ்டேட்டு போயிருக்க, ஸ்டேட் தேர்டு. பா, செமாடா, வெரி குட்ரா வெரி குட்ரா. எப்பா, இந்த ஃப்ளோரே வேற மாதிரி இருக்குது எல்லாமே. ஐயோ, நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டுற போகிறான் நீ என்ன வாங்கினேன்னு. ஓகே,
ஒரு 2 கேள்வி கேட்போம். நான் எல்லாரையும் கேட்டேன், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி கேட்டேன். தட் மீன்ஸ் உங்களோட ஸ்கில் என்னன்னு கேட்டேன். பிடிக்கின்றதை விட உங்களோட ஸ்கில் என்னன்னு அப்படி கேட்டேன். நீ என்ன சொன்ன ஸ்கில்லு? சிங்கிங். சிங்கிங் அப்படின்னு சொன்னோம். ஏன் இங்கே உன்னால் பாட முடியும்? தொண்டை சரியில்லை. அது ரீசனா? தட்ஸ் அ ப்ராப்பர் ரீசன்? ரியலி? ரியலி. இல்லைன்னா பாடிடுவீங்க? பாடிடுவேன். சரி, இப்போ வந்து திடீர்னு ஒரு ஆடிஷன் நடக்குது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு போட்டி. நீ பாடினா நீ செலக்ட் ஆகிடுவ, என்ன செய்வ? பாடிடுவேன். அது மாதிரி நினச்சிட்டு பாடேன். நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? என்ன உனக்கு தடுக்குது சொல்லு, எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லு பார்க்கலாம். வாய்ஸ் தடுக்கு. என்ன வாய்ஸ்? தொண்டை சரியில்லை. அதான் நான் இப்போ கேட்குறேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய ப்ரோக்ராமு, அது மாதிரி அந்த இடத்துல வந்து உன்னை இப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க. நீ பாடினா நீ செலக்ட் ஆகிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்துருச்சு. எனக்கு தொண்டை சரியில்லைன்னு சொல்லிடுவியா நீ? சொல்ல மாட்டேன். அப்போ மட்டும் எப்படி வாய்ஸ் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது? அப்போ ஏன் உன்னால் பாட முடியலைங்க? தெரியல. பாட்டு தெரியலையா? சும்மா கணேஷ், ஜஸ்ட் சும்மா உண்மை. இங்கே தான் இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் எனக்கு இந்த ஸ்கில் தெரியும்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னால் இங்கே பண்ண முடியல. இப்போ டான்ஸ் ஆடுறவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு ஆட சொல்லணும்னா ஆடணும். இல்லை அப்படின்னாங்கன்னா அப்போ அங்கே ஏன் முடியாது? ஏன் முடியல? ஏன் ஃபஸ்ட்டு அவள்கிட்ட மைக் கொடு. ஃபஸ்ட்டு நான் கேட்டப்ப இல்லைன்ட்டேன், செகண்ட் டைம் பாடுறேன்னு. என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அதுக்கப்புறம் அதுக்கு அதனால் டைம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டைம் பாடி பார்த்தேன், அதனால ஓகே சார் செகண்ட் டைம். அப்புறம் தான் டக்குன்னு ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம். நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு நான் வேணான்லாம் சொல்லலை, பட் நான் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுச்சு ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டைம் தேவைப்படுதா உனக்கு? தென் வாய் பயமாக இருக்கா? பயமா இருக்கு. ஏன் பயம்? எனக்கு தெரியும் நீ நல்லா பாடுவேன்னு. எனக்கு மைண்டு எனக்கு உள்ளே சொல்லிகிட்டே இருக்கு. எனக்கு மனசு, உள் மனசு நீ நல்லா பாட முடியும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனால் நீ அதுக்காக தான் உன்னை நான் அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் உனக்குள்ள ஒரு பயம் இருக்குன்றல. ஏன் அந்த பயம்? சும்மா சொல்லுங்களேன். தெரியல, பயமா இருக்கு. அந்த பயம் சொல்கிறல்ல, சரி, நான் அந்த பயம்னு சொல்கிறேன். அந்த பயம்ங்கிறது உனக்கு பயமா இருக்கா, இல்லைன்னா வெளியே எக்ஸ்டர்னலானால உனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. அதான் ஏன்? பிகாஸ் ஆஃப் அதர் பீப்புள், அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு உனக்கு பயமா இருக்கா, இல்லைன்னா நான் பாடுறதே தப்பா வந்துருமோன்னு பயமா இருக்கா? நான் பாடுறது தப்பா வந்துடும். ஓகே நேயர்களே, குழந்தைகளுடைய பலம் பலவீனம், அவங்களுடைய வீக்னஸ் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். குழந்தைங்க இன்னும் உடலை, டாக்டர் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முடிய போகிறதில்ல, நம்ம தொடர்ந்து இன்னும் பேச போகிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் காத்திருங்க. அடுத்த வாரம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் அதிகமாக நம்ம பேசலாம். அதுவரை நீங்கள் காத்திருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.